கூட பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த விண்ணப்ப படிவத்தில தூத்துக்குடியோட அந்த அஜிதா ஆ. அவங்கள் வந்து மீனவர்கள் சமுதாயத்தில ஆமா. இருந்து ஒரு லெட்டர் வாங்கி குடுத்திருக்காங்க ம். அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர இணைச்சு இவங்களுக்கு சீட்டு குடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமுதாயத்தில இருக்கிறவங்க வந்து உடனே இமிடியேட்டா நாங்க இந்த மாரி லெட்டர் குடுக்கலங்கிற மாரி ஒரு விஷயத்த இன்னைக்கு போட்டு உடைக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியுமா அவருக்கு? எந்த சமுதாயம் எந்த ஊர்ல அதிகமா இருக்கு? சார் ஜான் ஆரோக்கியசாமிக்கே தெரியாது. தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அண்ணன் அன்புமணி அண்ணன இப்படி ஆக்கியிருப்பாரா அவரு? சார் அதான் சொல்றேன். சார் நான் சொல்றேன்ல, நான் வந்து போன வருஷம் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு, ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடு அக்டோபர் 27. 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி. நான் சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாடு தான் முடிச்சிருக்கீங்க. தயவு செய்து விஜய் போய் தேவருக்கு மரியாதை செலுத்த சொல்லுங்க. இல்லாட்டி கலவரம் இப்படியே சொன்னேன். இதே வார்த்தை சொன்னேன். அப்படியே பிரதர் கண்டிப்பா செய்யணுமா? பிரதர் 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாமான்னாரு. டேய் கோமாளி. இவனே கேட்டார் சார் 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா? கோமாளியாடா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு தாங்க பண்ணணும். இதாங்க உலக வழக்கம். பிரதர் அவர் வந்தா பயங்கர கூட்டமாயிரும். ஆமாங்க விஜய் தான். பிரதர் அவர் இல்ல பிரதர். புஷியால வரை கூட்டமாயிரும் சார். சரி. அவர் எங்க இருக்காரு? பாண்டிச்சேரியில இருக்காரு. அவரால வந்து இப்போ எங்க பிரதர் வரணும்னு கேட்டான். நந்தனத்துக்கு வரணும். இல்ல நீங்க ஏற்கனவே பர்மிஷன் வாங்கினா பசும்பொன் போகலாம். அந்த பக்கம் போக முடியாது. பர்மிஷன்லாம் கிடையாது இப்போ. நீங்க நந்தனம் தாங்க ஒரே ஆப்ஷன். ஒரே பிரதர் ஃபோன் 20 ஃபோன் நடக்குது சார் இது மொத்தமா. பிரதர் பாண்டிச்சேரியில தேவர் சிலை இருக்கா? நான் சொன்னேன் தேவர் ஐயா பாண்டிச்சேரி போகல. அவருக்கு அங்க வேலை இல்ல. இங்கிட்டு தான் வரணும். பிரதர் கடலூர்ல தேவர் இருக்காரா? சார் அவனுக்கு எந்த பெல்ட்னே தெரியாது சார். எந்த சமூக மக்கள் எங்க நான் சொன்னேன் கடலூர் வந்து வன்னியர் பெல்ட்டுங்க. அங்க அவர் தேவர் ஐயாக்கு இங்க இல்ல. இந்த பக்கம் தாங்க சவுத் தாங்க நீங்க வரணும். இல்லாட்டி நந்தனம் வரணும்னு. இப்படியே கான்வர்சேஷன் போகுது சார். கடைசி வரைக்கும் வரல. இப்ப என்ன பிரதர் பண்ணலாம்? நான் தான் சார் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டேன் அன்னைக்கு. விஜய் எங்க இருக்காரு? ஷூட்டிங்ல இருக்காரு. அங்க ஒரு போட்டோ வாங்க சொல்லுங்க. அங்க ஒரு மாலையை போட சொல்லுங்க. போட்டோ எடுத்து அனுப்புன்னு இது நான் தான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். இதுதான் சார் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பிச்சு வச்சேன். இந்த பழி பாவத்துக்கு ஆளவன நான் தான் முதல்ல ஆரம்பிச்சு. இல்ல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாலையை வாங்கி கொடுக்கறோன்னு எனக்கு தெரிஞ்ச பையன். அவன் அப்புறம் சொல்றான், சார் இந்த மாலையா சார் அங்க போச்சு. எனக்கு வந்து வாங்கி கொடுக்கும்போது போட்டோ எடுத்து வச்சுக்க ரொம்ப முக்கியமான மாலைன்னு சொல்லுது. அந்த பையன் சொல்றான். சோ இது வந்து ஆரம்பிச்சு வச்சு முதல்ல மாலைக்கு போட்டோ மாலை போட்டு பண்ணது நான் தான். இதான் ஆரம்பிச்சு. சோ இது என்ன சொல்ல வரேன்னா, எந்த பகுதியில எந்த மக்கள் இருக்கிறாங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாது. ஒவ்வொரு கட்சியோட ஓட் பெர்சன்டேஜ் தெரியாது. ஜானுக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன சொல்றேன் அன்புமணி ஐயா வந்து தோக்கடிச்ச பிறகு ராமதாஸ் ஐயா கேட்ட கேள்வி, என் பையனையே உன்னால ஜெயிக்க வைக்க முடியல. ஆமா.